என்ன மகாராணி வெளியே கிளம்பியாச்சு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அத்தை, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு. அதான் கிளம்பியிருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டியா? அதெல்லாம் வந்துச்சேக்கேன் அத்தை. நீ வர்றதுக்குள்ள எனக்கு வயிறு பசித்துன்னா நான் என்ன பண்ணேன்? தோசை மாவு இருக்குல்ல அத்தை, 2 தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் அத்தை, கிச்சனில் ஒரு பிளேட்டில் எலுமிச்சை சோறு இருக்குது. அதை நீங்கள் ஒன்றும் பண்ணாண்டாம், நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அங்கேயே ரொம்ப நேரத்தை கடத்தாம சுருக்கா வந்து சேரு. சரி அத்தை, சுருக்கா வந்துடுவேன். 2 மணி நேரத்துக்கு பிறகு அவள் வருவான்னு பார்த்தா நம்ம பட்டினியாக தான் கிடக்கணும். அவளுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டாச்சு. வந்து பார்த்து ஏமாற போறா. ஒரு வெளியே வந்துட்டியா? எப்போ போனவ எப்போ வர? ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்லாத்த, கதை விட்டதுல நேரம் போனதே தெரியல. உங்களுக்கு வயிறு பசிக்கலாத்த, நான் தோசை செஞ்சு தாரேன். அந்த தோசையை நீ ஏற்றுன்னு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வயிறு பசிக்கலையாத்த? நான் ஏற்கனவே நீ சாப்பிட்றதுக்குன்னு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டாச்சு. நீ செஞ்ச சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எலுமிச்சை சோறுக்கு எதுக்கு நீ தக்காளி பழத்தை போட்ட? நீங்கள் அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டியே. அது எலுமிச்சை சோறு இல்லை, எலி மிச்ச வச்ச சோறு. என்னது, எலி மிச்ச வச்ச சோறா?